எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியத்தை நான் தினமும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நேற்றைய தினம் நோட்ஸ் எடுத்து முடித்த ஒரு காவலரோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அதை பார்த்துட்டு இன்னொரு காவலர் இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து அவரோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீங்கள் அவருக்கு முன்னால் இருக்கீங்களா பின்னால் இருக்கீங்களா? ஏன்னா இவருக்கு முன்னால் ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணதை பார்த்துட்டு ஸோ மறுபடியும் இந்த காவலர் இன்றைய தினம் நோட்ஸ் எடுத்து எனக்கு நான் முடிச்சுட்டுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது என்னால் அவருக்கு கூடுதலாக அடுத்தடுத்த பாடங்களை கொடுக்க முடியும். ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் அதை கேளுங்க, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்றதை பார்ப்போம். சவுண்ட் கேட்குதுங்களா? சவுண்ட் கேட்குதுங்களா? அப்பா வணக்கங்கப்பா. சவுண்ட் கேக்குதுங்கப்பா. நல்லா கேட்குதுங்களா இல்லை எப்படி? ஏன்னா குறைவா கேக்குதுங்க சார். குறைவாக கேட்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா ஓகேம்மா, சவுண்ட் ஷேர். வாய்ஸ் கிளியரா இருக்குங்கப்பா. இப்போ கேட்குதுங்களா? இப்ப ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் சிவாங்க ஐயா. கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார். அப்பா கேக்குதுங்கப்பா. ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. பிஎன்எஸ் முழுவதும் முடிச்சிட்டேன், 19 சாப்டர் முடிச்சிட்டாரு. இவர் ஸ்டேட்மெண்ட் படி ஒரு 5 சாப்டருக்கு ஸ்பீட் ரிவிஷன் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சிவா இருக்கீங்களா? இருந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, இல்லைங்களா? ஓகே, ஜஸ்ட் கேட்போம் அப்புறம் ஐயா நான் இந்த பிஎன்எஸ்ல 357 செக்ஷனும் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டேங்க ஐயா. அது நீங்க சொன்ன ஸ்பீட் ரிவிஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு 4 சாப்டர் ஸ்பீட் ரிவிஷன் முடிச்சிருக்குங்க ஐயா. அப்புறம் பிஎஸ்சி நம்ம இப்போ நடத்தியிருக்கிற கடைசியாக நடத்தியிருக்கிற செக்ஷன் வரைக்கும் படிச்சிட்டேங்க ஐயா. அப்புறம் பிஎஸ்ஓ நம்ம கடைசியாக அந்த 10 சாப்டர் முடிச்சிருங்க ஐயா. அது வரைக்கும் முடிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீடு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா, அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஐயா. அதுதான் இப்போ இந்த பிஎன்எஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் நடத்துகிறத கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க ஐயா. நன்றிங்க, வணக்கம் ஐயா. ஓகே, இவரோட ஸ்டேட்மெண்ட் படி பிஎன்எஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். 4 அத்தியாயங்கள் ஸ்பீட் ரிவிஷனுக்காக நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸ்பீட் ரிவிஷன்னா ஒரு அத்தியாயத்தை 1 or 2 மினிட்ல முடிக்கிறது தான் ஸ்பீட் ரிவிஷன். அப்போ இந்த முயற்சி இல்லாமல் நீங்கள் வெறும் வீடியோ கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி ஒரு நோட்ஸ் எடுக்காமல், ரிவிஷன் பண்ணாமல், டெஸ்ட் அட்டன் பண்ணாமல், வெறும் நோட்ஸை மட்டும் கிளாஸை மட்டும் பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த காவலர் பிஎன்எஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாரு. பிஎஸ்சி நான் நடத்துகிறேன், அது கூடயே வந்துட்டுருக்காரு. அப்போ இவர் அடுத்த முயற்சி என்ன பண்ணணும்? ஜிகே, சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ லா படிக்கிறதுக்கு அவர் டைம் ஒதுக்கிட்டாரு, ஸ்பீட் ரிவிஷன் எடுத்துட்டாரு. இப்போ பிஎன்எஸ் ஒருவேளை இப்போ 4 அத்தியாயம் முடிச்சிருக்காரு. ஒருவேளை 20 அத்தியாயம் ஸ்பீட் ரிவிஷன் எடுத்துட்டா 20 நிமிஷத்தில் அவரால் ரிவிஷன் பண்ண முடியும். இப்போ வாரத்தில் ஒரு நாள் பிஎன்எஸ் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணால் போதும். அப்போ பிஎன்எஸ்க்கு நீங்கள் வாரம் முழுவதும் மணிக்கணக்காக ஒதுக்குற நேரம் தேவையில்லை. நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டா அப்புறம் டெஸ்ட் அப்படியே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 5 to 10 நிமிஷம் பார்த்தா போதும், பிஎன்எஸ் முடிச்சிடலாம். ஸோ அடுத்து பிஎஸ்சி அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. இந்த மாதத்துக்குள்ளே பிஎஸ்சி நோட்ஸ் எடுத்து, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து, ஸ்பீட் ரிவிஷன் எடுத்து எல்லாமே முடிச்சிருவாங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்டு. அப்போ அடுத்தது அவங்களுக்கு பிஎஸ்சி ஒரு நாளைக்கு 10 + 10 20 நிமிஷம் படித்தா போதும். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்குள்ளே அவங்க இறங்கிடுவாங்க. இப்போ லாவை பொறுத்தவரையிலையும் எல்லா பாடத்தையும் நடத்தி முடித்த பிறகு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டா
ஸ்பீட் ரிவிஷனுக்குள்ளே வந்துட்டா 5 லா பேப்பரையும் ஒரே நாளில் 5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அல்லது ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் ரிவிஷன் கொடுத்தா போதும், 5 லா பேப்பருமே படிக்கலாம். அப்போ லா பேப்பருக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் போதும். நான் சொல்கிற இந்த மெமரி பவர் மெத்தட் படி. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல மற்ற சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஜிகே, தமிழ், சைக்காலஜி, இங்கிலீஷ் 4க்குமே டெஸ்ட் கொடுக்க போகிறேன். அந்த 4 டெஸ்ட்டையும் முடிஞ்சால் நாளைக்குள்ளே அட்டன் பண்ணிடுங்க. முடியல அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாள் எடுத்துங்க. 4 டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எனக்கு மார்க் சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்கான வெப்சைட் லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, டெஸ்ட்டுக்கான லிங்க்கை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ லாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த காவலர் நான் நடத்த முடிச்சுட்டே வர்றாரு, நோட்ஸ் எடுக்கிறாரு, ஸ்பீட் நோட்ஸ் எடுக்கிறாரு, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வர்றாரு, லா கரண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவரோட அடுத்த கவனம் லா அல்லாத மற்ற பாடங்களில் இருக்கணும். அப்போ அதுக்கும் அவர் நேரம் ஒதுக்கி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ முதல்ல டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதில் எந்த சப்ஜெக்டில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் அந்த சப்ஜெக்ட் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு முழுவதும் படிக்க நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு வார காலத்தை லா டெய்லியும் படிங்க, சைக்காலஜி டெய்லியும் பாருங்கள். இந்த 2ம் டெய்லியும் பார்த்துட்டு ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட். அப்போ அடுத்து நமக்கு இருக்க என்ன, ஜிகே இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் பிரிச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். அப்போ முதல் 2 நாள் நீங்கள் ஜிகே படிக்கலாம், அடுத்த 2 நாள் தமிழ் படிக்கலாம், அடுத்த 2 நாள் இங்கிலீஷ் படிக்கலாம். இப்படி ரொட்டேஷனில் முடிச்சுட்டு வரலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்தீங்கன்னா எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான அனைத்து பாடத்திட்டத்தையும் சரியான திட்டமிடுதலின்படி படிக்க முடியும். நான் இப்போ உங்களை பாடம் நடத்திட்டு வரேன், ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், டெஸ்ட் அட்டன் பண்ணுறத நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்திட்டு வரேன். அதை கேட்டு ஒரு சில காவலர்கள் அதுதான் சரி அப்படின்ட்டு அந்த ரூட்டுக்கு வரீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன வழிகாட்டுதலை 100% பின்பற்றியவர்கள் 100% வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் அவங்களோட மெத்தடை அப்ளை பண்ணி அல்லது பாதியை ஃபாலோ பண்ணி பாதி ஃபாலோ பண்ணாமல் போனவங்க வெற்றி பெறலை. இப்போ இந்த முறை நீங்கள் வெற்றி பெறணும்னா நான் சொல்கிற இந்த வழிமுறையை பின்பற்றுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் லா, பிஎன்எஸ். ஸோ 20 அத்தியாயங்கள் ரொம்ப ஈஸியாக வீடியோ கிளாஸ்லாம் முடித்து நீங்களும் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க, டெஸ்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்தது பிஎஸ்சி. ஸோ கால்ஃபர் வந்தால் கூட மாதம் 1 முடிச்சிடலாம். நம்ம அடுத்து 3 பேப்பர் தான் இருக்கலாம், மாதம் 1 முடிச்சிடலாம். அது பெரிய விஷயமே இல்லை. அப்போ லா அப்படின்றது உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் அதோடு நிற்காம ஸோ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மேபி இங்கே நீங்கள் வெறும் லாவுக்கு சேர்ந்தாலும் பரவாயில்ல, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டில் மார்க் குறையுதுன்னா அந்த சப்ஜெக்டுக்கான நோட்ஸு, அந்த சப்ஜெக்டுக்கான கிளாஸ்க்குள்ளே வாங்க. ஸோ குறைந்தபட்சம் தினசரி லாவும் சைக்காலஜியும் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அது போக ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட் 2 நாளைக்கு ஒரு தடவை. அதையும் என்ன பண்ணணும், ஸ்பீட் நோட்ஸாக எடுக்கணும். அதையும் ஸ்பீட் நோட்டாக எடுக்கணும், எடுத்து முடிச்சுட்டு வரணும். இப்போ ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா 6 to 12 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 1 வேர்டில் ஏற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஜாகிரஃபி வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் பாலிட்டி, இப்படி சோசியலில் 4. சயின்ஸ் ஃபுல்லாகவே கொஸ்டின் ஏற்றிட்டாங்க. அது 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்குறாங்க. அப்போ ஜிகேவில் கேட்குற 30 கொஸ்டினில் சயின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் அல்லது 6 கொஸ்டின் வரும். சோசியல்லேருந்து உங்களுக்கு 25-24 கொஸ்டின் வருது. கிட்டத்தட்ட ஒரு சோசியல் சப்ஜெக்ட்டுக்கும் 6 மார்க்கு, 6 கொஸ்டின். அப்போ 24 கொஸ்டின் ரீச் பண்ணுறாங்க. இப்போ மாதம் ஒரு சோசியலை நீங்கள் முடிக்கலாம்ல. இப்போ நம்மளோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஃபுல்லாகவே முடிச்சு வச்சுருப்பாங்க.
இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜியாகிரஃபியில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஜிகே பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் சயின்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்போ 6 + 5 11 மார்க் அதில் இருக்குது. அடுத்தது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இப்படி ஒரு சப்ஜெக்டாக வரலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். அப்போ கிட்டத்தட்ட ஜிகேயில் 30 உங்களால் அடிக்க முடியும் இந்த ஃபார்முலாவில் வந்தீங்கன்னா. சைக்காலஜி டெய்லியும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. ஒரு 3 நாள் தமிழ் படிக்கலாம், ஒரு 3 நாள் இங்கிலீஷ் படிக்கலாம். ஒரு நாள் இங்கிலீஷ் தமிழை டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கிற நீங்கள் எல்லா சப்ஜெக்டையுமே இப்படி பேலன்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாவில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துறீங்க. அதை விட்டால் ஜிகேயில் மட்டும் அதிக கவனம். 2 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ் இதை பற்றி கண்டுக்க மாட்டுறீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த காவலர் எடுத்த நோட்ஸ், இதுக்கு முன்னே ஒரு காவலர் எடுத்த நோட்ஸை நேற்று காமிச்சேன். அதை பார்த்த உடனே இவர் இம்ப்ரெஸ் ஆகி இவர் நோட்ஸ் எடுத்திருக்காரு. இதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி நோட்ஸ் எடுக்கணுன்றதான் என்னோட நோக்கம். ஏன்னா நாம் எப்பயுமே மற்றவங்கள பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ நமக்கு முன்னே ஓடிட்டு இருக்காரு, அவர் பாஸ் பண்ணிட போகிறாரு, அப்போ தான் பயம் வரும். அதனால் அருமையாக நோட்ஸ் எடுத்திருக்காரு. 4 சாப்டர் ஸ்பீடில் கொண்டு வந்துட்டுன்னா 1 or 2 மினிட்ஸில் அவரால் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாம் அஃபிஷியல்ன்றதால நான் உங்களை நேம் சொல்லி இங்கே வந்து உங்களை பேச வைக்கலை, சரிங்களா? அது உங்களுக்கு சங்கடமாக இருக்குன்றதால நான் பேச வைக்கலை. ஏன்னா இது யார் எடுத்த நோட்ஸ்னு யாருக்கு தெரிய போகுது? அதெல்லாம் தெரிய போகிறதில்ல. இது என்னோட நோக்கம் என்னென்னா, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ மற்றவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை எழுப்பிவிடணும். லா அப்படின்றது என்னை பொறுத்தவரையிலையும் கிளாஸ் படிக்கும்பொழுது தான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். இப்போ பிஎன்எஸ் முடிச்சிட்டோம், அப்போ தினசரி நமக்கு ஒரு மணி நேரம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் முடிச்சிட்ட பிறகு, நோட்ஸ் எடுத்துகிட்ட பிறகு, ரிவிஷன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக 20 சாப்டர் ரிவிஷன் பண்ண 20 நிமிடம் போதும். அதுதான் என்னோட கணக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாள் பிஎன்எஸ் ஒரு அரை மணி நேரம் ரிவிஷன் கொடுத்தா ஃபுல் சாப்டரையும் முடிச்சிடலாம். பிஎஸ்சி ஒரு அரை மணி நேரம் ரிவிஷன் கொடுத்தா ஃபுல் சாப்டரையும் முடிச்சிடலாம். பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் உங்களால் ஒரே நாளில் கூட 5 லா பேப்பரையும் முழுமையாக முடிக்க முடியும், இப்படி நோட்ஸ் எடுத்தா. இப்படி நோட்ஸ் எடுக்காமல் நீங்கள் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா காற்றுல கரைஞ்சி போயிடும், மனசில் நிற்காது, தங்காது. ரிவிஷன் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம புத்தகத்தை கட்டுக்கட்டாக படிக்க முடியாது. பிஎஸ்ஓ புக் எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு வச்சோன்னா அந்த புக்கை பார்த்தாலும் நமக்கு தூக்கம் வந்துடும், அவ்வளோ பெருசாக இருக்கும். இவர் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நோட்டு போட்டதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனார். அப்போ என்னென்னா, சில வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃபாலோ பண்ணவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இங்கே படித்து பாஸ் பண்ணவங்களோட ஆடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இப்போ லைவில் ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் கேட்கறதுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அடிக்கடி அந்த ஆடியோவை கேளுங்க. அந்த வெற்றி குரல், அந்த வெற்றியை அவங்க சொல்வதற்கு அவங்க உழைப்பு தான் காரணம். நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்க உழைப்பு தான் காரணம். அந்த ஆடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை கேளுங்க. உங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைரேஷனாக இருக்கும். நாமளும் இப்படி பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லணுன்ற ஆசை வரும், ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்துட்டுன்னு சொல்லணும்னு ஆசை வரும். அப்போ என்ன, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு அட்மாஸ்பியரை நம்ம உருவாக்கிக்கிறோம். நம்மளை மோட்டிவேட் பண்ணுற ஒரு அட்மாஸ்பியர், நம்மளை டிசிப்ளின்குள்ளே கொண்டு வர ஒரு அட்மாஸ்பியர். ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க அவங்களோட குரல் ஸோ உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும், நாமளும் இது மாதிரி வெற்றி பெற வேண்டும். அப்போ உங்கள் தூக்கம், உங்களோட அலுப்பு, உங்களோட அலட்சியம், இதையெல்லாம் கடந்து அந்த லட்சியம் நம்பொழுது ஒரு எனர்ஜி கிடைக்கும். லாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட போகிறதில்ல, நம்ம ஈஸியாக முடிக்க போகிறோம். இப்போ அடுத்த கட்டமாக உங்களை மற்ற சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு நான் கட்டாயப்படுத்துகிறேன். அந்த கட்டாயப்படுத்துகிற வார்த்தையை நான் பயன்படுத்த காரணம்னா, ஸோ அதை பயன்படுத்தலைன்னா அதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில்
லா மட்டும்தான் நமக்கு குற்றவியல் சட்டங்கள் மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனால் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட மற்ற சப்ஜெக்ட்லாம் மாறல. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க. ரெடியாக இருக்காமா? லா தவிர மற்ற சப்ஜெக்டு ஜிகே, தமிழ், இங்கிலீஷ் ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட் கோட்டா கொஸ்டின் ரெடியாக இருக்காமா சங்கீதா? 2011 அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வாரம் ஒரு கொஸ்டின் பேப்பரு, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். அதே மார்க் தான் உங்களுக்கு இந்த வருஷமும் வரப்போகுது. ஆனால் அதை விட அதிகமாக வரணும்னா, உறுதியாக பாஸ் பண்ணணும்னா எந்தெந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு, சார் நான் இந்தந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன்னா அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு டெஸ்ட் வேணுமா, கிளாஸ் வேணுமா? ஸோ வீடியோ கிளாஸ் வேணுனாலும் வீடியோ கிளாஸ் எடுத்துக்கலாம், டெஸ்ட் வேணுனாலும் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானில் இப்போதைக்கு கால் ஃபார் வரதுக்கு முன்னாடி மினிமம் 4 hours ஒதுக்கணும். மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours, 4 hours ஒதுக்கணும். அதில் 1 hour நான் வந்து உங்களுக்கு லா கிளாஸ் எடுத்துடுறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஒரு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் போதும். ஸோ அது போக ஒரு 2.5 மணி நேரம் மற்ற சப்ஜெக்டை படித்து ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டால் 6th to 12th ஃபுல்லாகவே நம்ம வெப்சைட்டில் லைன் பை லைனாக ஏற்றி வச்சுருக்காங்க. அப்போ பரவாயில்ல, ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஜாகிரஃபியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் சயின்ஸ் வந்து நீங்கள் தினமும் 50 கொஸ்டின் படித்தா போதும். அப்படி தான் நம்ம ஏற்றிருக்கோம் வெப்சைட்டில். ஏன்னா அதில் அந்த 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. தினமும் நீங்கள் 50 கொஸ்டின் படித்தாலே ஒரு 100 டெஸ்ட் போட்டிருப்போம். அதுலேருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அதை 6th to 12th படிக்க போனால் உங்களுக்கு நேரம் பத்தாது. அப்போ அதை படித்தாலே உங்களுக்கு போதியதாக இருக்கும். அதுக்கப்புறம் புக் பேக் சைடு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே எடுத்து போடுவாங்க. இந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக படித்தா போதும். ஓப்பனுக்கு அதிகமாக படிக்கணும். இப்போ சயின்ஸ் தினசரி 50 கொஸ்டின், அது போக தினசரி ஒரு ஜிகே டெஸ்ட்டு. நேரம் இல்லைன்னா அடுத்த நாள் ஒரு தமிழ் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் டெஸ்ட்டும். அதுக்கப்புறம் தினசரி ஒரு சைக்காலஜி டெஸ்ட்டு. படிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் படிக்க முடியாட்டியும் பரவாயில்ல. அப்போ லா கிளாஸ் கூட நீங்கள் இது மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லும். எந்த சப்ஜெக்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அந்த டெஸ்ட்டு சொல்லும். அந்த சப்ஜெக்டை போய் படிங்க, அதில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிக்கிற எல்லா கொஸ்டினுமே மனப்பாடம் பண்ணிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட டெஸ்ட்டுக்கு ஒரு 100 டெஸ்ட்டு கொடுத்தாலே 10,000 கொஸ்டின் ஜிகே கொடுக்க போகிறேன். ஒரு 50 தமிழ் கொஸ்டின் கொடுத்தாலே ஒரு 5,000 கொஸ்டின் கொடுக்க போகிறேன். அது மாதிரி சைக்காலஜி, இங்கிலீஷ் எல்லாமே டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30,000 கொஸ்டின் கொடுக்க போகிறேன். அப்போ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஜிகேவில் கேட்க போகிறது 30 கொஸ்டின், தமிழில் கேட்க போகிறது 10 கொஸ்டின். கட்டாய தமிழ் விட்டுருங்க, உளவியல் தமிழ். இங்கிலீஷில் கேட்க போகிறது 10 கொஸ்டின், சைக்காலஜி கேட்க போகிறது 40 கொஸ்டின், லா தவிர மற்ற சப்ஜெக்ட் கேட்க போகிறது 90 கொஸ்டின். 30,000 கொஸ்டின் படித்தா 90 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ணவும் முடியாதா? டெஸ்ட்லேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் லைன் பை லைனாக படிச்சுட்டு வரலாம். ஈவன் குரூப் 1 படிக்கிறவங்க கூட இந்த வகுப்பில் சேர்ந்து நிறைய காவலர் குரூப் 1 படிக்க ஆசைப்படுவீங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸில் உங்களால் குரூப் 1ல் சக்ஸஸ் பண்ண முடியும், கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இளம் காவலர்கள் அதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ தான் சர்வீஸில் 2020, 18, 19 சேர்ந்துருப்பீங்க. அப்போ குரூப் 1 வரலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ நம்மளோட படிப்பு அப்படின்றது டிசிப்ளினாக ஒரே மாதிரி வரணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தினசரி படிக்கணும். பாஸ் பண்ணுற வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஓகே, இப்போ இந்த காவலர் நோட்ஸ் எடுத்தது உங்கள் மனசில் ஒரு அச்சத்தையும் பயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தினா நாளைக்கு இது மாதிரி ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புவார். அப்போ படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. எல்லாருமே படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருமே பாஸ் ஆகலை. ஏன்னா எல்லாருமே சிஸ்டமேட்டிக்காக படிக்கலை. சிஸ்டமேட்டிக்காக படிக்காமல் இஷ்டத்துக்கு படிக்கிறது.
ஒரு வீடு கட்டணும்னா முறைப்படி செங்கல் எடுத்து அடுக்கணும். கண்ணா பின்னான்னு அடுக்கணும்னா வீட்டை கட்ட முடியாது. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா சிலபஸ் படி படிக்கணும், யூனிட் வைஸ் படிக்கணும், டைம் டேபிள் போட்டு வச்சு எவ்வளோ நாட்கள் இருக்குன்றதை பிரித்து வச்சு படிக்கணும். கால்ஃபர் வந்துருச்சுன்னா 100 நாளைக்குள்ளே படிக்கணும். கால்ஃபர் வரல அப்படின்னா எவ்வளோ நாட்கள் கூடுதலாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு வரணும். 100 + 1ன்னு வச்சுக்கணும். அந்த ஒரு நாளையும் நீங்கள் படிச்சுட்டே வரணும். 100 நாளில் பெண்டிங் வச்சுக்கணும். கால்ஃபர் வந்துச்சுன்னா 100 நாளாக நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அப்போ இந்த முறைப்படி படிக்கணும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமோட டெஸ்ட்டு வைக்க போகிறோம். இன்றைக்கி தான் நீங்கள் டே 1 உங்கள் மனசுலேயே வச்சுங்க. இன்றைக்கி தான் நீங்கள் டே 1 படிக்க போகிறீங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் லா நமக்கு குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டதால் லா டெஸ்ட் வேண்டாம். நான் அதை தனியாக உங்களுக்கு சண்டே கொடுக்குறேன். லா டெஸ்ட்டு அதே பேஸில் அதே மாதிரி அதே கொஸ்டினை புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் தரேன். அப்போ லாவில் எவ்வளோ மார்க்குன்றதை நம்ம வர சண்டே எல்லோரும் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இங்கிலீஷில், சைக்காலஜியில், தமிழில், கட்டாய தமிழ் உட்பட எல்லா டெஸ்ட்டுமே ஒரு 2 நாளில் நீங்கள் அட்டன் பண்ணி எனக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிவிடுங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்றதை பிரித்து சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வெறும் டெஸ்ட்டு மட்டும் போதுன்றவங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு கிளாஸ் வேணுன்றவங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். லா ப்ளஸ் மற்ற சப்ஜெக்ட் அருமையாக நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களோட வெற்றி என்பது நீங்கள் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கீன்றதை உணர்ந்து, உங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்றதை உணர்ந்து நீங்கள் முன்னால் ஓடினா மட்டும்தான் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன, அதற்கு தேவையான சார்ஜை நீங்கள் ஏற்றிக்கணும். உறுதியான வெற்றிக்கு தேவையான உழைப்பை நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு நான் கொடுக்குற டாஸ்க் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லா இல்லாமல் மற்ற கொஸ்டின் 90 கொஸ்டின். 90 கொஸ்டின் லா இல்லாமல் அட்டன் பண்ணி பாருங்கள். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் மார்க் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சொல்கிறீங்களோ அடுத்தடுத்த டெஸ்ட்டு, அடுத்தடுத்த கிளாஸு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லா தவிர லா நம்ம கேஷுவலாக போகலாம். லாவை பொறுத்தவரையிலையும் என்னோடய கோர்ஸ் 100 நாள் கோர்ஸு தான். வெறும் கொஸ்டின் மட்டும் கொடுத்து 80க்கு 80 உங்களுக்கு முடிக்கணும்னா என்னோடய கோர்ஸு 10 நாள் கோர்ஸ் தான். ஆனால் நீங்கள் நல்லா படிக்கணும், புரிஞ்சுக்கணும், நல்லா சர்வீஸில் அதை யூஸ் பண்ணுன்றதுக்காக 100 நாள் கோர்ஸ் போடுறேன். அதனால் லாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கே கால்ஃபர் வந்தாலும் 100 நாளில் உங்களை 80 மார்க் எடுக்க வைக்க என்னால் முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் ஈவன் கட்டாய தமிழில் 40 கீழே குறைஞ்சிட்டா கூட உங்கள் பேப்பர் திருத்த மாட்டாங்க. அப்போ வாரத்தில் 2 தமிழ் டெஸ்ட் ஆச்சும் அட்டன் பண்ணோம்ல. அந்த 2 தமிழ் டெஸ்ட்டு கட்டாய தமிழில் உங்களை 40க்கு மேலே எடுக்க வைக்கும். உளவியல் தமிழில் 10க்கு 10 எடுக்க வைக்கும். அப்போ தமிழ் முடிஞ்சால் தினமும் அட்டன் பண்ணுங்க. முடியாதவங்க ஒரு நாள் ஜிகே, ஒரு நாள் தமிழ் சைக்காலஜி. இப்படி அட்டன் பண்ணுங்க. வார இறுதியில் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இனி உங்களுக்கு வார இறுதியில் ஒரு நாள் அல்லது 2 நாள் இங்கிலீஷ் கிளாஸ் போகும். இங்கிலீஷ்க்கான வீடியோலாம் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களோட டார்கெட் சென்டம். இங்கிலீஷ் அப்படின்னா 10க்கு 10 அடிக்கணும். அப்போ அது தனி பேப்பர், தனி சப்ஜெக்டு. ஒரு யூபிஎஸ்சியில் வர மாதிரி, மெயின்ஸில் வர மாதிரி தனித்தனி பேப்பரை படிக்கிற மாதிரி படிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. அப்போ நீங்கள் இங்கிலீஷ் என்ன பண்ணணும், வார இறுதியில் 2 நாட்கள் இங்கிலீஷ்க்காக ஒதுக்கணும். வீடியோ பார்த்து எல்லாம் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி, நாங்கள் கொடுத்துருக்க வீடியோ டெஸ்ட் அட்டன் பண்ணாலே 10க்கு 10 இதுக்கு முன்னே எடுத்திருக்காங்க, 9 வரலையும் எடுத்திருக்காங்க. நம்மள்ட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க 9, 10 மார்க் எடுப்பாங்க. காரணம் என்னென்னா சரியான வழிகாட்டுதல்.
இங்கிலீஷ் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரலையும் சமச்சீர் கல்வியில் எடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், 12th வரலையும் எடுத்து அதுக்கப்புறம் ஸோ இங்கிலீஷ் தனியாக எங்கெங்கெல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் தனியாக இருக்கும், அங்கெல்லாம் இருந்து எடுத்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு 20 பக்கத்தில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலே 10க்கு 10 அடிச்சிடலாம். ஏன்னா போன முறை கிளாஸ் எல்லாம் முடிச்சு கடைசியாக ஒரு 20 பக்கம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணோம். 9 கொஸ்டின் டைரெக்டாக வந்துருச்சு அந்த பிடிஎஃப்லேருந்து. 9 கொஸ்டின் அந்த பிடிஎஃபை இப்போயே உங்களை கொடுக்க முடியும். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பார்க்கணும். அந்த கிளாஸ்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அதனால் யாருமே 8 கீழே இங்கிலீஷில் வந்து அடிக்கலை. ஸோ அதுக்கான ரெக்கார்டிங்லாம் இருக்குது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு, எக்ஸாம் 8 வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸோ ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அடுத்து கன்ஃபெஷன்லாம் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க கொடுத்தது வந்து குற்ற ஏற்புரை இல்லை, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நம்ம சொல்கிற கான்செப்ட் நிரூபிக்கிறதுக்காக பயன்படுது. இங்கே நிறைய பேர் படித்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணும்போது பேசின அந்த ஆடியோன்றது ஸோ இங்கே படித்தவங்க பாஸ் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு உறுதியூட்டும் சாட்சி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உறுதியூட்டும் சாட்சியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களை உறுதி ஊட்டணும், உங்கள் மனசில் உறுதி வரணும், அதுக்காக கொடுக்குறோம். அப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். இந்த 2 நாள் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு, லாவில் 80 நீங்கள் வாங்கிறது உறுதி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நாளைக்கே கால்ஃபர் வந்தாலும் 80க்கு 80 உங்களை நான் வாங்க வைப்பேன், 10 நாளில் வாங்க வைப்பேன். அது ஏன்னா 24 வருஷமாக நம்ம கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்கள் எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட கொஸ்டின் பேட்டர்னை பார்த்துட்ருக்கோம். இப்படி தான் கேட்பாங்கன்னு தெரியும் நமக்கு. போன வருஷம் இப்படி கேட்டாங்க, இந்த வருஷம் இப்படி கேட்பாங்க, அவ்வளோதான். டைரெக்டாகவே கொஸ்டின் எடுக்க முடியும். போன வருஷம்லாம் எந்தெந்த ஏரியாவில் எடுத்திருக்காங்க, இந்த வருஷம் எந்தெந்த ஏரியாவில் எடுப்பாங்க, இவ்வளோ தான் கொஸ்டின். கிட்டத்தட்ட நம்ம வந்து 80க்கு 70 கொஸ்டின் அப்படி டைரெக்டாகவே எடுத்துடலாம். 10 கொஸ்டின் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும், அது உள்ளே போய் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அதுக்கு 10 நாள் போதும். அதனால் இனிமேல் யாரும் லாவை பற்றி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு காவலர் வந்து, சார் நான் வந்து பிஎன்எஸ் 19 சாப்டர் முடிச்சிட்டேன் சார், இப்போ வந்து ஸ்பீட் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவர் இன்னும் எப்படியும் ஒரு 10 நாள் ஸ்பீட் நோட்ஸ் எடுத்துருவார். அப்போ கிட்டத்தட்ட 20 நாளைக்கு ஒரு லா பேப்பர்னால் ஈஸியாக அவர் முடிச்சிடுவார், நாளைக்கே கால்ஃபர் வந்தால் கூட. ஆனால் அவர் இங்கிலீஷை முடிக்கணும், சைக்காலஜியில் முடிக்கணும், தமிழ் முடிக்கணும், ஜிகே, அதுதான் கஷ்டம். அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கிற நீங்கள் யாருமே மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணுறதில்லை, குறைஞ்சபட்சம் டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணுறதில்லை. இனி நம்ம அதையும் பிளான் பண்ணுவோம். இனி உங்களுக்கு தினசரி ஒரு 1 மணி நேரம் டெஸ்ட்டு கொடுக்க சொல்கிறேன். தினசரி 1 மணி நேரம் டெஸ்ட் இங்கே வாசிக்கப்படும். டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நேரம் இருந்தால் கிளாஸை நீங்களே படிச்சுங்க. கிளாஸ்லாம் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. அப்போ அதுக்கான கிளாஸ்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ நாளை முதல் உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் தினசரி, ஒரு நாளைக்கு ஜிகே, ஒரு நாளைக்கு சைக்காலஜி, ஒரு நாளைக்கு தமிழ், ஒரு நாளைக்கு இங்கிலீஷ், இதை வந்து வாசிப்பாங்க. ஏன் நாங்கள் உங்களுக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கவனிப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை, படிக்கிற மைண்ட் செட் இல்லை அப்படின்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. அது நாளை முதல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை தினசரி ஒரு டெஸ்ட்டு வாசிக்கப்படும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் குறித்து அனுப்பிச்சா அதுக்கான ஆன்சர் கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். நான் குறிச்சிலாம் அனுப்ப மாட்டேன் சார்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்கள் அதுக்கான ஆன்சர் கொடுக்க மாட்டோம், ஆன்சர் கீ கொடுக்க மாட்டோம். அப்போ ஆன்சர் கீ கொடுத்தனா உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிடும். மார்க் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கால்ஃபர் வர வரலையும் மற்ற சப்ஜெக்ட் படிக்க நேரம் இருக்குது இல்லை அதை பற்றி கவலையே படாமல் 1 மணி நேரம் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே போதும். 100 நாள் அட்டன் பண்ணிங்கன்னா 10,000 கொஸ்டின். ஸோ உங்களுக்கு கேட்க போகிற 90 கொஸ்டின் அதில் மாட்டிக்கும், எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும்.
சராசரியாக மாட்டோம். அது கூட நீங்கள் லா படிக்கிறீங்க. அப்போ உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படும். அதாவது நாளை முதல் 8 முதல் 9 வரை தினசரி ஒரு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. முடிஞ்சால் அப்படியே வெப்சைட்டை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அப்படியே வாசித்து போயிட்டே இருப்பாங்க. இல்லை டைம் இருந்துச்சுன்னா பவர் பாயிண்டில் அதையே போட்டு வாசித்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் OMR ஷீட்டில் எழுதி எனக்கு ஆன்சர் கொடுங்கன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். காரணம் என்னென்னா அவங்க தான் அட்டன் பண்ணிருக்காங்க, அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க, மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும்? யார் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ரெடியாக இருங்க. இப்போ கிளாஸ் முடித்த பிறகு SI டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்கி டெஸ்ட் அட்டன் பண்ண விரும்புகிறவங்க உங்கள் விருப்பம் தான். நான் யாரையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. விருப்பம் இருக்கவங்க என்னோட 801-5577-159 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு SI டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவங்களுக்கு அந்த டெஸ்ட் அனுப்பி விடுறேன். அட்டன் பண்ணிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி டியூட்டியில் இருக்கலாம், உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அட்டன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ அந்த இடத்துல நாம் SI டிபார்ட்மெண்ட் கோட்டாவை 2ஆக பிரிச்சுக்கிறோம். இதில் ஓப்பன் கோட்டாவும் லா இல்லாட்டி இது ஓப்பன் கோட்டாவுக்கும் பொருந்தும். 2ஆக பிரிச்சுக்கிட்டு இப்போதைக்கு கால் பண்ணுறதுக்கு முன்ன வரலையும் குறைஞ்சபட்சம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். லாவை படிச்சுட்டே வரோம். கால்ஃபர் வர்றதுக்குள்ளே லாவை முடிச்சிடுறோம். கால்ஃபர் வந்த பிறகு லான்றது கிட்டத்தட்ட 5 சட்டறிவு பாடங்களையும் ரிவிஷன் பண்ணுற 2.5 மணி நேரம் போதும். அவ்வளோதான். அப்போ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் லா கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்களால் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல லாவுக்கு வெயிட்டேஜே கிடையாது, நேரமே தேவையில்லை. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கொஸ்டினில் 50 கொஸ்டின் உங்களால் சராசரியாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கால்ஃபர் வந்த பிறகு 40 கொஸ்டின் தான் படிக்க போகிறீங்க. அந்த 40 கொஸ்டினும் 4 சப்ஜெக்ட்லேருந்து படிக்க போகிறீங்க. ஒரு சப்ஜெக்டில் 10 கொஸ்டின், அவ்வளோதான். அந்த சமயத்தில் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் போயிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 40 கொஸ்டின் உங்களால் அடிக்க முடியும். அப்போ இப்போ நம்மளோட இந்த முயற்சியால் 80 லா கொஸ்டின்ஸ், ஒரு 50 அதர் தென் லா கொஸ்டின்ஸ், ஸோ ரெண்டையும் சேர்த்தும் போது 130 கொஸ்டின் நம்ம முடிச்சிடறோம். கால்ஃபர் வந்தோடனே நம்ம படிக்க போகிறது 40 கொஸ்டினுக்கு மட்டும்தான். அதுலேயே நீங்கள் 40 படிக்க வேண்டாம், 20 படித்தாலே போதும். ஸோ 20 படித்தாலே போதும், உங்களால் வெற்றி பெற முடியும். 20 to 30 படித்தா போதும், உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுமைகளை குறைக்கிறதுக்கு நாளை முதல் நம்ம முயற்சி பண்ண போகிறோம். அப்போ வந்தோமா, பாடம் எடுத்தோமா, நடத்தினோமா, போயிட்டோமா, படித்தா என்ன படிக்காட்டி என்ன அப்படின்னு போயிட்டு இருக்கவங்களாம் வேற. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் நான் கட்டாயப்படுத்துறதால நேற்று ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சாங்க, இன்னைக்கு ஒரு காவலர் எழுதி அனுப்பியிருக்காரு, இதை பார்த்து நாளைக்கு ஒருத்தவங்க எழுதி அனுப்புவாங்க. இந்த எண்ணிக்கை அதிகமாகணும். ஸோ இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுகின்ற எண்ணிக்கை அதிகமாகணும். அப்படி அதிகமாகும் போது ரிசல்ட் அதிகமாகும். அதுதான் மகிழ்ச்சி நமக்கு. உங்களுக்கும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ரிசல்ட்டுக்காக வந்திருக்கீங்க. ஸோ நானும் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ என்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும், உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு இருந்துச்சுன்னா ஸோ 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெற முடியும். உங்களது வெற்றி தான் ஸோ எங்களுக்கு மகிழ்ச்சி. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பாடம் நடத்துகிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்க, இது வெற்றியில் முடிய வேண்டும். நாளை முதல் உங்களுக்கான டெஸ்ட்டு தினசரி ஒரு டெஸ்ட் கொடுக்கப்படும். ஸோ தவிர்க்காமல் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான லிங்க் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ டெஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே நாங்கள் போட்டுருவோம். டெஸ்ட் வச்சு வாசித்து, ஸோ அதில் வந்து டெஸ்ட்டும் இருக்கும், வீடியோவும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும், வீடியோவும் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் பிடிஎஃபாக பிரிண்ட் அவுட் போட்டு அட்டன் பண்ணுறது கூட அதில் நான் பிடிஎஃபாக கூட வைக்க சொல்கிறேன், உங்களோட சௌரியத்துக்கு. அப்போ தினம் ஒரு டெஸ்ட்டு அதில் இருக்கும்.
அட்டன் பண்ணுங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட வெயிட்டேஜ் கொடுக்கணுன்னா டெஸ்ட்டை ஈஸியாக கொடுத்துடலாம். ஏன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்குற அந்த 90 கொஸ்டினுக்கு 90 கொஸ்டின் டெஸ்ட்டு போடணும் அப்படின்னா லாவை தவிர தமிழில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 10 கொஸ்டின், சைக்காலஜியில் 40 கொஸ்டின், ஜிகேயில் 30 கொஸ்டின், அவ்வளோதான். அந்த பேட்டர்னில் போகிறதா இருந்தாலும் நாங்கள் ரெடி. அல்லது டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு போகிறதா இருந்தாலும் ரெடி. ஸோ அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் டெஸ்ட்டு போட சொல்கிறேன். இப்போ தினம் ஒரு டெஸ்ட்டு லாவை தவிர. லாவை பொறுத்தவரையிலையும் நாம் ஒவ்வொரு சாப்டரையும் பார்த்துட்டு வரோம், ஒவ்வொரு செக்ஷனையும் பார்த்துட்டு வரோம், சப்செக்ஷன், கிளாஸு, சப் கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அது முடித்த பிறகு இப்போ 5 சாப்டர் வந்து இந்த நோட்ஸ் எடுத்த காவலர் ஸ்பீட் நோட்ஸ் எடுத்துட்டுன்னு சொல்கிறாரு. அவருக்கு நான் டெஸ்ட்டு கொடுத்தேன்னா அரை மணி நேரத்தில் அந்த 5 சாப்டருக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ண மாட்டார். அப்போ இந்த ஒழுங்குமுறைக்கு வரணும். அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட எல்லாமே அழகாக இருக்கும். அதுக்கு நல்ல உதாரணம், நீங்கள் பிஆர்எஸ் போகும்பொழுது முதல் நாள் பரேட் பண்ணும்பொழுது நீங்கள் போட்ட ஸ்டெப்ஸ், பாஸ் அவுட் பண்ணும்பொழுது நீங்கள் போட்ட ஸ்டெப்ஸ் வித்தியாசம். இடையில் என்ன நடந்துச்சு? பயிற்சி, கடுமையான பயிற்சி. ஸோ அடி, உதை, பனிஷ்மெண்ட்டு, கஷ்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கற்றுக்கொண்ட கலையின் விளைவாக வெளிப்பட்டது. அப்போ எட்டந்து பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பிரமிப்பாக இருக்கிற ஒரு பரேட் பாஸ் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் முதல் நாள் போகும்பொழுது உங்கள் யாருக்குமே அந்த தகுதி இருந்திருக்காது, அந்த திறமை இருந்திருக்காது, ஆர்வம் இருந்திருக்கும். அங்கே இருக்கிற பயிற்சி காவலர் உங்களை செதுக்கியிருப்பார். அங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் உங்களை செதுக்கியிருக்கும், அங்கே இருக்கிற பனிஷ்மெண்ட் உங்களை செதுக்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்போ உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும். சில பேர் பிடிக்காம ஓடி போயிருப்பான். அவன் வாழ்க்கையில் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டதால் இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஒரு அங்கீகாரம் இருக்குது. இல்லைன்னா இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடச்சிருக்காது, இந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. மறுபடியும் அது போல் ஒரு சூழ்நிலையை உங்கள் மனசுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிட்டு, மனசுக்குள்ளேயே உருவாக்கிக்கிட்டு, ஸோ அங்கே சொன்னதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி இந்த கிளாஸில் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்னு ஒரு கட்டாயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்து நான் இங்கே வந்து நாளை முதல் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். லாவை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எனக்கு மேட்டர் ஆஃப் 10 days வேலை. ஓகேங்களா? 10 நாளில் உங்களுக்கு 2000 கொஸ்டின் கொடுத்து 80 மார்க்கு நான் அடிக்க வைப்பேன். அதனால் அதை தூக்கி ஒரு வாரம் வச்சுருங்க. அது போக மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டு போக எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், அதுக்கான மெட்டீரியல் என்னன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் தினம் ஒரு டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணவே கூடாது, அட்டன் பண்ணுங்கள். இந்த பயிற்சி முறை, ஸோ இந்த டிசிப்ளின் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். அதனால் உறுதியான வெற்றி பெறுவதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நேற்று 2 நாள் நான் கட்டாயப்படுத்தினால ஸோ எனக்கு இது மாதிரி நோட்ஸ் எழுதி அனுப்புகிறீங்க, முடிச்சுட்டுன்னு எனக்கு குரல் பதிவு போடுறீங்க. இந்த கம்யூனிகேஷன் வரும்பொழுது ஓகே இவர் படிச்சிட்டாரு, இவர் முடிச்சிட்டாரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். அடுத்தடுத்து அவருக்கு உதவி செய்யவோ, வழிகாட்டவோ, கூடுதல் பயிற்சி கொடுக்கவோ நான் தயாராக இருக்கேன். ஏன்னா இங்கே வர பல பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நேரம் இல்லைன்ற காரணத்தை சொல்லி அப்படியே வரீங்க, லாபம் மட்டும் பார்க்குறீங்க, அப்படியே நோட்ஸ் எடுக்கிறோமான்னு தெரியல, ரிவிஷன் பண்ணுறோமான்னு தெரியல, டெய்லி கிளாஸில் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிடுறீங்க. அப்படி இருக்கவே கூடாது. 20 பிஎன்எஸ்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அடுத்தது பிஎஸ்சியை முடிக்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அப்போ லாவை பொறுத்தவரையிலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போதும், அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் போதும். போக போக லாவை முடிச்சுட்டுனா நமக்கு ஒட்டுமொத்தமாகவே அரை மணி நேரம் போதும் லாவுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அப்போ மற்ற சப்ஜெக்டில் நம்ம வந்து கவனம் செலுத்தி, எக்ஸ்பெஷலி நீங்கள் சைக்காலஜியில் கவனம் செலுத்தணும். சைக்காலஜிக்கு அருமையான ப்ராக்டிஸ் புக் ஒன்று இருக்குது, அது எல்லாருமே கையில் வச்சுருப்பீங்க. அதில் டாபிக் வைஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது
ஒரு டாபிக்கும் போய் உங்களுக்கு தெரியறதெல்லாம் டிக் பண்ணிக்கணும், தெரியாத ரவுண்ட் பண்ணிக்கணும். முதல்ல யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது டீச்சர் எடுப்பாங்க. நம்ம கிளாஸ்லேயும் வீடியோ போட்டிருக்காங்க, ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிருக்காங்க டாபிக் வைஸு. அப்போ நீங்களாக போய் தேடி 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 பார்க்கும்பொழுது அந்த புக்கில் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டீங்கன்னா 40க்கு 40 உங்களால் வாங்க முடியும். எனக்கு சைக்காலஜி வராது அப்படின்னா தயவுசெய்து எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கோ ஓப்பன் கோட்டாவோ படிக்காமல் ஒதுங்கி போயிடுங்க. வராதுன்றது வேற, வர வைக்கிறது வேற. வர வச்சாதான் பாஸ் பண்ண முடியும். அப்போ வர வைக்கிறதுக்கு என்ன ஐடியா? முயற்சி பண்ணும், பயிற்சி பண்ணும். எனக்கு பரேடு வராது சார், முடிஞ்சு போச்சு, வெளில போயிடு, அவ்வளோதான். ஆனால் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்த உங்களுக்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி தாக்க பிடிச்சி நிற்கிறீங்க. அதே மாதிரி தான், எதுவுமே வராதுன்னு சொல்லாமல் முயற்சி பண்ணுங்கள். இப்போ நாளை முதல் நம்மளோட பயிற்சி வகுப்பு டெஸ்ட்டு கட்டாய மாதிரி தேர்வை நோக்கி போகுது. கட்டாய மாதிரி தேர்வுனா இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உங்களோட ரிசல்ட் சொல்லி தான் ஆகணும். சொல்லலாம் என்ன சார் பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லாதவங்க தொடர்பில் இருக்க மாட்டீங்க, வெற்றி பெற மாட்டீங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அப்போ தினசரி 1 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண 80 லா கொஷின் தவிர 90 ஜிகே கொஷின், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் சேர்ந்த ஜிகே கொஸ்டின். கிட்டத்தட்ட நீங்கள் 50 கொஸ்டினை அந்த டெஸ்ட்டுக்குள்ளேயே டைரெக்டாக எடுத்துருவீங்க. ஒரு 10,000 கொஸ்டின் டெஸ்ட் அதுக்குள்ளேயே வந்துடும். ஒரு நாளைக்கு சராசரியாக 100 கொஸ்டின் போடுங்க, 100 நாளில் 10,000 கொஸ்டின். கால்ஃபர் வந்த பிறகே நம்ம 10,000 கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ராசஸில் உங்களால் அந்த 80 கொஸ்டின் பொறுக்க முடியாதா? ஏற்கனவே நீங்கள் எந்த டெஸ்ட் வச்சாலும் 50 அடிப்பீங்க, 80க்கு 50 அடிப்பீங்க. அப்போ மீதி 30 தான். ஒருவேளை இந்த டெஸ்ட்டு மூலம் அந்த 30 கிடைக்கலாம்ல, ஒரு 20 கிடைக்கலாம்ல. அப்போ இது அட்வான்டேஜ் தானே. இப்போ லாவில் 80க்கு 80ன்றது உறுதி, இங்கிலீஷில் 10க்கு 10ன்றது உறுதி, சைக்காலஜிலும் ஜிகேலையும் தான் நம்ம சென்டத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஏன்னா 2ல் தான் எங்கேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த 2லையும் அதிக கவனம் செலுத்தணும். அப்போ கடைசியாக கால்ஃபர் வந்த பிறகு கூட அந்த 100 நாள் சைக்காலஜிலையும் ஜிகேலையும் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தினா கிட்டத்தட்ட 170 கொஸ்டினில் 160 கொஸ்டின் அடிச்சிடலாம், வெற்றி உறுதி. ஸோ இதை நோக்கி தான் நாளை முதல் போக போகிறோம். ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, ஸ்பீட் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் கூடுதல் பயிற்சி கொடுக்கப்படும், கூடுதல் மெட்டீரியல். ஸோ நீங்கள் வெறும் லாவுக்கு அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படி எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்கள் ஆர்வத்துக்கு நான் அடுத்தடுத்த சப்ஜெக்டை உங்களுக்கு கொடுக்குறேன், பயன்படுத்திங்க. ஓகே, வேறு யாரும் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? ட்ரை பண்ணிங்களா? நான் டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கள் சார் போங்க சார் அப்படின்னுங்களா? சிவா அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம், பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஓகே, இப்போ இந்த நோட்ஸ் எடுத்தீங்க, ஸ்பீட் நோட்ஸ் எடுத்துட்டீங்க, பிஎன்எஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, பிஎஸ்சியை நான் முடிக்க என் கூட வந்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இது மட்டும் போதுமா? ஜிகே படிக்கணும் ஐயா. அதனால நாளையிலேருந்து உங்களை கட்டாயப்படுத்தி நான் படிக்க வைக்க போகிறேன். சரிங்க, நல்லதுங்க. இப்போ இந்த நோட்ஸ் எடுக்கிறதே நான் கட்டாயப்படுத்தி தான் எடுத்திருக்கீங்க. பிஎன்எஸ் வந்து நான் முன்னாடியே எடுத்துருங்க ஐயா. முன்னாடியே எடுத்துட்டீங்க, ஆனால் ஸ்பீட் நோட்ஸ் எடுக்கல. ஆமாங்க, ஸ்பீட் நோட்ஸ் மட்டும் இருக்குங்க. ரிவிஷன் பண்ணலாம். ஆமாங்க ஐயா. ரைட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் வழிபடுத்திட்டே வரீங்க. இப்போ லாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது படிச்சப்ப அந்த எனக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் வரலைங்க, செக்ஷன்லாம் சப்செக்ஷன்லாம் ஞாபகம் வரலைங்க. நீங்க ஸ்பீட் நோட்ஸ்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறமா ஒரு 4 டாபிக் நானே பார்த்தேங்க. சூப்பர். பார்த்ததுக்கப்புறம் அந்த இப்போ நான் அந்த நம்பரை சொன்னேன்னா எனக்கு கரெக்டாக ஞாபகம் வருதுங்க. அதுதாங்க இப்போ நம்ம நினைவு திறன்றது. எங்கள் வீடு சிதம்பரத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த சிதம்பரத்துக்குள்ளே எந்த தெருவில் எந்த நம்பரில் இருக்கும், எங்கள் வீடு எப்படி இருக்கும், எங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கும், எங்கள் வீட்டு நம்பர் என்ன, எல்லாமே வருமா வராதா? வருங்க. அப்போ நமக்கு அந்த சிதம்பரம் இல்லை என் வீடு அல்ல என் நண்பன் பெயரை சொன்னாலே அவனை பற்றிய நான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக என் மனசில் வந்துருமா?
சரிங்க. அப்ப என்னன்னா நமக்கு ஞாபக சக்தி குறைவு இல்லை. அந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்க தேவையான விஷயங்கள் நம்ம உள்ள வைக்கல. அந்த விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்த எடுத்து அதை எக்ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணல. அப்படிதானே? இப்போ ஆமாங்க. ஒண்ணு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சாப்டர் 1ன்னு சொன்னா அதுல இருக்க பிரிவு வருதா? 1 2 3 வருதா? வருதுங்க. அந்த நான் பிராக்டிஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வருதுங்கய்யா. ஓகே. இதுக்கப்புறமா நான் பண்ணணுங்க. ஸ்பீட் நோட்ஸ் எடுத்த வரலையும் வருது. ஸ்பீட் நோட்ஸ் எடுக்காது வரல. கரெக்டா? எடுத்து வரலைங்க. எடுக்காத நான் மறுபடியும் பார்த்தாதாங்க வருது. அப்ப நோட்ஸ் எடுக்கிறத விட ஸ்பீட் நோட்ஸ் எடுக்கிறது தானே மஸ்ட். ஆமாங்க. அப்போ அந்த ஸ்பீட் நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெறும் செக்ஷனையும் சப்செக்ஷனையும் கிளாஸையும் சப் கிளாஸையும் மட்டும் எழுதுறீங்க. கரெக்டா? ஆமாங்கய்யா. அதை பார்த்து அது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படி ஆமாங்க. யோசிச்சு பார்க்கும்போது அது என்ன சொல்லுதுன்னு உங்கள் மனசுக்கு வந்துட்டா அது உங்கள் மனசில் இருக்கு. வரலன்னா வர வைக்கிறீங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப படித்தா எப்படி மனசில் நிற்கும்? சொல்லுங்கள். அந்த பக்கத்தை திரும்ப திரும்ப படித்தா எப்படி மனசில் நிற்கும்? நிக்காதுங்க. நிற்காது. அப்போ பெரிய ஒரு புகைப்படத்தை மாற்றுறதுக்கு செவத்தில் மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஆணி தான் தேவைப்படும். கரெக்டுங்களா? ஆமாங்க. அந்த புகைப்படத்தை அந்த சின்ன ஆணி தான் தாங்கி நிற்குது. அப்போ சின்ன கீ பாயிண்ட் எடுத்தால் போதும், நீங்கள் எவ்வளோ பெரிய புகைப்படத்தை வேணால் அதில் மாட்டலாம். எவ்வளோ பெரிய மாலையை வேணால் மாட்டலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கிற ஒன்று ஒன்றும் ஆணி மாதிரி நச்சுன்னு இறங்கணும். அந்த பாயிண்ட்டு ஈஸியாக ஞாபகம் வரும். இப்போ இந்த 5 சாப்டரை உங்களுக்கு ரிவிஷன் பண்ண 4 சாப்டர் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுங்கய்யா. இப்போதைக்கு. ஆனா போக போக எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் டைம். அதாவது 2 மினிட்ஸ் ஆகுதுன்றீங்க ஒரு சாப்டருக்கு. ஆமாங்கய்யா. இதுக்கே இதை கேட்குறவங்க பயப்படுவாங்க. 2 மினிட்ஸில் ஒரு சாப்டரா அப்படின்ட்டு. ஓகேங்களா? போக போக கம்மியாகுதுன்னு சொன்னால் 1 மினிட் ஒரு சாப்டர் கொண்டு வந்துருங்க. கரெக்டா? முடிச்சிடலாங்கய்யா. அப்படியே 20 நிமிடங்களில் 20 சாப்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திருப்பி பார்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்போ இதே ப்ராக்டிஸ் 5 லா பேப்பருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஜிகே படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் பாவம் உங்கள் சீனியர்லாம் 10 வருஷமாக லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படித்த லாவே மாறி போச்சு. ஆனால் அவங்களால பாஸ் பண்ண முடியல. ஏன்? ஆணி அடிக்காமல் ஃபோட்டோ மாட்டுறாங்க. நிற்குமா? நீங்கள் எடுக்கிற நோட்ஸு ஆணி எடுக்காமல் ஃபோட்டோ மாட்டுற நோட்ஸு. சரிங்களா? நான் வெறும் ஆணியை மட்டும் கொடுக்குறேன் உங்கள் கையில். அந்த ஆணியை நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை கொண்டு போய் டச் பண்ணாலே அதில் உள்ள எல்லா மேட்டரும் உங்கள் மனசுக்கு வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களோட ஆட்காட்டி விரலை கொண்டு போய் சாப்டர் 1ல் செக்ஷன் 1 2 3ன்னு எழுதிருக்கீங்களா, அது மேலே வைங்களா. அப்படியே உங்கள் மைண்டுக்கு போகும். அது போகுதா? ப்ராக்டிக்கலாக நினச்சி பாருங்கள். சிவா, நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. ஏன்னா நீங்கள் கரண்டில் நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த செக்ஷன் 1ல் கொண்டு போய் வைங்களா. அதுக்குள்ளே எத்தனை சப்செக்ஷன் இருக்கு? வருதா? வருதுங்களா? வருதுங்க. இப்படி ஒரு அருமையான மெமரி பவரை விட்டுட்டு பக்கம் பக்கமாக ஏங்க எடுக்கிறீங்க? இங்கே உங்களால் சொல்ல முடியல, பக்கத்தில் புக் வச்சிங்க. அந்த புக்கில் போய் செக்ஷன் 1ல் பாருங்கள், 2ல் பாருங்கள், 5ல் பாருங்கள். அதையே ஏன் திருப்பி எழுதிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வெறும் செக்ஷன் சப்செக்ஷன் மட்டும் எழுதி மனசில் கொண்டு வாங்க. வராட்டி புக்கை பாருங்கள். வந்துருச்சுன்னா புக்கை பார்க்காதீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸை பார்த்தாலே வருது அப்படின்னா நீங்கள் எப்பயுமே மறக்க மாட்டீங்க. ரைட். சிவா, நீங்கள் இந்த வாரத்துக்குள்ளே அடுத்த சண்டேக்குள்ளே எத்தனை சாப்டர் முடிப்பீங்க பிஎன்எஸ்ல? பிஎன்எஸ் கிட்டத்தட்ட பாதி முடிச்சிருங்கய்யா. சரி, 20 சாப்டரில் உங்களுக்கு 10 சாப்டர் நான் டாஸ்க் தரேன். சரிங்க. 10 சாப்டரையும் அடுத்த வர சண்டேவில் 10 நிமிஷத்தில் எனக்கு முடிச்சு காட்டணும். 10 சாப்டர் நீங்கள் 10 நிமிஷம் முடிச்சிங்கன்னா அந்த 10 சாப்டருக்கான டெஸ்ட் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். சரிங்க. என்ன சார், இவருக்கு மட்டும்தானா? யார் முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அப்போ டெஸ்ட்ன்றது யாருக்கு கொடுக்கணும்? படித்து ரிவிஷன் பண்ணி நோட்ஸ் எடுத்து ஸ்பீட் நோட்ஸ் எடுத்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். டெஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் செய்யாதவங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை சிவா, நீங்கள் படிக்காமல் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னால் தெரிஞ்ச வரையும் அட்டன் பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கரெக்டா?
ஆமாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க, பார்க்க அப்புறம் போர் அடிக்குங்க. இப்போ நான் கொடுக்குற டெஸ்ட்டை ஃபுல்லாகவே 100க்கு 100 உங்களால் அடிக்க முடியுது. இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எகிரும். அடுத்த டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு அடுத்த சொல்லி. அடுத்த சாப்டர் கொடுங்க சார் நீங்கள். அதனால் நீங்கள் 10 சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சாப்டர் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் முடிக்கிற ஸ்பீட் நோட்ஸ் எனக்கு அனுப்ப அதுக்கான டெஸ்ட் கொடுக்கப்படும். அட்டன் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க மாட்டேன். இதுதான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட். அவங்களும் உங்களை மாதிரி படித்து ஸ்பீட் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணி சார் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் கொடுப்பேன். அப்போ அந்த கேட்டகரியில் வரவங்களாம் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ரிசல்ட் அதிகமாக வரும். இதை தான் நான் போன முறை அதுக்கு முன்ன முறையெல்லாம் செஞ்சேன். சில பேர் நான் சொல்கிறது எல்லாம் 100% கேட்பாங்க, சில பேர் 70% கேட்பாங்க, சில பேர் 10% கேட்டு 90% அவங்க பாணியில் போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க பாணியில் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, அவங்க பாணியில் போய் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அதனால் அது அவங்களோட பொறுப்பு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னோட பாணியில் வந்தால் பாஸ் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக அன்எம்ப்ளாய்டு, ஃபுல் டைம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 24 மணி நேரம் உட்கார வச்சு படிக்க வச்சுருவேன். வேலைக்கு போகிறீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுமையை குறைக்கணும். அப்போ ஒரேடியாக நீங்கள் தூக்கி தலையில் சுமத்துனா உங்களால் சுமக்க முடியாது. அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லா கிளாஸ் போய்கிட்டே இருக்கட்டும். நாளையிலேருந்து டெஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். அது போக போக சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். இப்படியே எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. குறைஞ்சபட்சம் கால்ஃபர் வரும்பொழுது முழு நேரம் படிக்கிற அளவுக்கு உங்களோட வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் உருவாக்கிங்க. நான் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியும். எக்ஸாம் டைமில் முழு நேரம் படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ, ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி ஒரு யூனிட்டில் அவங்கள செட் பண்ணி வந்துடுவாங்க. பிஸியாக இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்து வந்துடுவாங்க. சில பேர் லீவ் போடுவாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பொறுத்து இருக்குது, உங்களுக்கு கிடைக்கிற அனுமதியை பொறுத்து இருக்குது. அப்போ என்ன, நாம் சரியாக திட்டமிட்டு அடுத்தடுத்த நகர்வில் எச்சரிக்கையோடு ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சு வரும்பொழுது நம்ம வெற்றி உறுதி செய்யப்படும். திட்டமிடுதல் இல்லாமல் அலட்சியமாக ஏதோ அப்படியே நாமளும் படிக்கிறேன்னு போனால் வெற்றி உறுதி செய்யப்படாது. அதனால் இன்னைக்கு இரவுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பிரச்சனை என்னன்னு பாருங்கள். படிக்க முடியாமல், வெற்றி பெற முடியாமல் தோல்விக்கான காரணம் என்னன்னு பாருங்கள். எனக்கு படிக்க நேரம் இல்லை சார், படிக்க நேரத்தை உருவாக்குங்க. இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார், வேகமாக படித்து நேரத்தை குறைங்க, குறைஞ்ச நேரத்தில் வேகமாக படிங்க. அதுக்கு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பயிற்சி மட்டும் போதும், காரணம் சொல்லாதீங்க. அல்லது எனக்கு பிஸியாக இருக்குது சார், அங்கே மாட்டிக்கிட்டேன் இங்கே மாட்டிக்கிட்டேன்னா, மாட்டிக்கிட்டதுலாம் ரிலீவ் ஆகி அழகாக ஒரு இடத்துக்கு வாங்க, அமைதியாக வாங்க, 6 மாதம் 1 வருஷம் அங்கே இருங்க, அப்படியே எஸ்ஐ ஆகிடலாம். இல்லை சார், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கலாம் போலீஸாக. அப்போ எது உங்களுக்கு தேவையோ அதை செஞ்சுக்கணும். உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ முடிவு பண்ணிங்க. முடிவு பண்ணிவிட்டு 2 முடிவு தான் எடுக்கணும். ஒன்று களத்தில் இறங்கணும், இல்லை களத்தை விட்டு வெளில போயிடணும். அவ்வளோதான். ஸோ எண்ணி துணிக கருமம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. ஒரு காலை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உசுரே போனாலும் திரும்பக்கூடாது. இப்போ நாளை முதல் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. இப்போ கிளாஸ்க்கு ஓரளவுக்கு செட் ஆகிட்டீங்க, கிளாஸு நோட்ஸு படிக்கிறது போகிறது லா கிளாஸ் செட் ஆகிட்டீங்க. நாளை முதல் ஒரு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. 8 to 9 டெஸ்ட். ஒரு நாளைக்கு தமிழ் இருக்கும், ஒரு நாளைக்கு ஜிகே இருக்கும், ஒரு நாளைக்கு சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ் இது மாதிரி கலந்து குறைஞ்சது 100 கொஸ்டின் போட்டுடுறோம். ஏன்னா ஜிகே 30 கொஸ்டின் போகிறது ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு 30 கொஸ்டின் தான் கேட்குறாங்க, நான் டெய்லி 30 கொஸ்டின் போட்டுட்ருக்க முடியாது. அப்போ 3 நாளைக்கு சேர்த்து 100 கொஸ்டினை போட்டுறேன். அது 3 டெஸ்ட்டுக்கு ஈக்குவல். அடுத்து சைக்காலஜி, அது மாதிரி ஒரு டெஸ்ட்டை அவங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுப்போம். சைக்காலஜியை பொறுத்தவரை டெஸ்ட்டு வாசிக்கிறத விட நீங்களே அட்டன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது முடிஞ்ச அளவுக்கு நான் பவர் பாயிண்டில் போட்டு அந்த டைமிங்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன். நீங்களாக படித்து நீங்களாக அட்டன் பண்ணுற மாதிரி. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறோம். இப்போ லாவை பற்றி கவலையே பட வேண்டான்ட்டு நான் சொன்ன மாதிரி படித்தா லாவில் 80க்கு 80 வாங்கலான்ற நம்பிக்கை
வந்துருச்சா சிவா உங்களுக்கு? வந்துச்சுங்கய்யா. அவ்வளோதான். இதை விடக்கூடாது. இப்போ எடுத்த நீங்கள் முயற்சியை பயிற்சியை விடக்கூடாது. சரிங்கய்யா. இது தொடர்ந்தா லாவை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அடுத்தடுத்த ஆமா. சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம டைட் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம். இதை 100% நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வெற்றி 100% உறுதி செய்யப்படும். அதான் இன்னைக்கு இதுக்கு முன்னே பாஸ் பண்ண ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க ரிசல்ட் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாமே யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒரு ஆடியோ அனுப்புகிறேன். அந்த ஆடியோவில் அவங்க கடத்துகிற அந்த மெசேஜ் உங்களுக்குள்ள ஒரு உணர்வலையை ஏற்படுத்தும். அதை அடிக்கடி கேட்டிங்கன்னா நானும் ஒரு நாள் இது மாதிரி என்னோடய வெற்றியை பதிவு செய்வேன், அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி அதை கேளுங்க. படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அன்றைக்கி அதை கேளுங்க. அது கேட்கும்பொழுது அதே வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது உங்கள் உழைப்பு தான் அதுக்கு பதில் சொல்லும். அதனால் இந்த ஆடியோ வேணுன்றவங்க, நான் யாருக்குமே இனிமேல் எதையுமே கட்டாயப்படுத்தி அனுப்ப போகிறதில்ல. சார் எனக்கு ஒரு டெஸ்ட் அனுப்பிவிடுங்க, அனுப்புகிறேன். சார் அந்த ஆடியோ அனுப்பிவிடுங்க, அனுப்புகிறேன். சார் இந்த நோட்ஸை கொடுங்க, இந்த வெப்சைட்டில் இருக்க டெஸ்ட்டை கொடுக்குறேன். அப்போ லா கிளாஸ் மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான டெஸ்ட்டு வராது, மற்றதெல்லாம் வராது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் அது வரும். காரணம், ஒன்று என் வழிக்கு வாங்க, இல்லை உங்கள் வழிக்கு போங்க. சார் லா மட்டும் உங்கள் வழிக்கு வர சார், மற்றெல்லாம் உங்கள் வழி வேணாம் சார். சந்தோஷம், கிளம்புங்க. நீங்கள் மற்றெல்லாம் உங்களோட வழியில் படிச்சுங்க. அப்போ ஒரு முடிவு பண்ணிங்க, எது உங்களுக்கு வேணும், எது வேண்டாம். ஆனால் ஒரு 10 நாள் வாங்க, என்ன தான் டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். இல்லை நான் எதுவுமே படிக்கல சார், சும்மா டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன் சார், நானாக படிச்சுக்கிறேன் சார், ஜிகேலாம் அதை பற்றி கவலையே இல்லை. நீங்களாம் எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு படிக்கிறதும் நோ ப்ராப்ளம். இங்கே ரெடிமேடாக இருக்குது, ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். பார்த்துங்க. அடுத்தது நாளைக்கு என்னென்ன டாஸ்க் கொடுக்குறனோ அதெல்லாம் முடிச்சிருங்க. சிவா, டெஸ்ட் உங்களுக்கு ஓகேவா? டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகிட்டீங்க. ரைட். இப்போ நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுறது காரணம், இன்றைக்கி நீங்கள் வந்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்டேன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க, நோட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நேற்று இன்னொருத்தர் போட்டிருந்தார், நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாங்க. இந்த எண்ணிக்கை அதிகமாகணும். இந்த எண்ணிக்கை அதிகமாகும் போது இதை ஃபாலோ பண்ணாதவங்க வெளிலேருந்து பார்த்துட்ருக்கீங்களே, உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படாதுன்றதை நீங்கள் உறுதி செஞ்சீங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. இப்படிலாம் போராடிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணுவாங்களா, சும்மா வந்து வேடிக்கை பார்க்குற நாம பாஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு களத்தில் இறங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிங்க. வேணாம் அப்படின்னா விலகி போயிடுங்க. ஆனால் விலகி போயிட்டு இங்கே களத்தில் போராடினவங்க ரிசல்ட் வந்த உடனே உங்கள் நண்பர்களாக இருப்பாங்க. எஸ்ஐ பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது வலிக்கும். அடுத்த பேட்சுக்கு ஒன்றே ஓடியாருவீங்க அவங்கள பார்த்துட்டு, நானும் படிக்கணும் சார்ன்ட்டு. ஒரு வருஷம் சீனியாரிட்டி போயிடும். விலகி போனீங்கன்னா கடைசி சர்வீஸ் வரலையும், எஸ்எஸ்ஐ ஆகிற வரலையும் இந்த ஆசையே உங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு எஸ்எஸ்ஐயே போதும் சார், விலகி போயிடணும். இல்லை சார் அப்படின்னா வலி வேதனை எல்லாத்தையும் தாங்கிக்கிங்க, கஷ்டத்தை தாங்கிக்கிங்க, அப்போ தான் படிக்க முடியும். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ யாருக்கெல்லாம் டெஸ்ட் வேணுமோ 801-5577-159 801-5577-159 ஸோ அந்த நம்பருக்கு கேளுங்க, நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் லைவ் போடல, வீடியோவை தான் போட்டிருக்கேன். ஸோ இது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் அனுப்பிவிடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி இதை வந்து யூடியூப்பில் ஏற்றுவாங்க, தேவைப்படுவங்க பார்த்துக்கலாம். ஸோ இன்றைய வகுப்பு உங்களை அடுத்த கட்ட கட்டாயத்தை நோக்கி அழைத்து செல்கிறது, அவ்வளோதான். கட்டாயப்படுத்தினா மட்டும்தான், அந்த கட்டாயத்திற்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான், உங்களை உட்படுத்தி கொண்டால் மட்டும்தான், அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். இல்லை அப்படின்னா தனி மனிதனுக்கு அலட்சியம் தான் இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலான்ற அலட்சியம் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலான்ற அலட்சியம் இருக்கும். அப்போ நாட்களை கடத்தி தான் நிற்பீங்க. ஆனால் பயம் கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் நினச்சதை செய்வீங்க, சாதிக்க முடியும், இல்லைன்னா சாதிக்க முடியாது. அதனால் டூ ஆர் டை. இந்த கான்செப்டுக்கு வந்தால் மட்டும்தான்
உங்களால் நீங்கள் நினைச்சதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்த பிறகு தான் காந்தியடிகளே வந்து தன்னோட போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். அதுவரை வந்து அவர் வெள்ளையனே வெளியேறு அதெல்லாம் சொல்லவே இல்லை. அது வரலையும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இணக்கமாக தான் போராடி பார்த்தார். சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டார். அப்புறம் டூ ஆர் டையை கையில் எடுத்தோடனே தான் வெற்றி அவருக்கு கிடைக்கிது. அப்போ செய் அல்லது செத்து மடி, அந்த நிலைமைக்கு யார் வரீங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்போ உங்களை கட்டுப்படுத்திங்க, உங்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டாயத்துக்குள்ளே வச்சுங்க. இல்லை அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ யார் யாருக்கு டெஸ்ட் வேணுமோ, எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா, ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இன்னைக்கு அல்லது நாளைக்கு அட்டன் பண்ணிட்டு எனக்கு மார்க் சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா இப்போ நாளிலேருந்து உங்களுக்கு அப்படியே பிஎஸ்சி ஆரம்பித்து நான் போயிட்டே இருப்பேன். நீங்களும் பிஎன்எஸ் ஆரம்பித்து அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இது கூடயே வந்துட்டுருப்பீங்க. அதனால் லாவை பற்றி கவலைப்படாமல் மற்ற சப்ஜெக்டில் நம்ம இறங்கிடுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.